எங்கடா கைப்படு. ஐயோ என்ன ஆச்சுடா? தூக்குடா தூக்குடா தூக்குடா. குழந்தடா. ஐயோ. வணக்கம் பேட்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன 125ஓட ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து கீழே விழுந்ததுனால ஹேண்டில் பார் வந்து லைட்டாக பெண்ட் ஆகி இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு கிராக் விட்ருக்கோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கிராக் விட்ருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகுது ஹேண்டில் பார். இது வந்து எடுத்துகிட்டு போயிட்டு புதுப்பேட்டையில் வந்து ரெடி பண்ண போகிறோம். பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2K தாங்க இருக்குது. 2Kக்குள்ளே இதை வந்து நம்ம பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 10K ரீச் ஆக இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எல்லாம் வாங்கினு வந்தேன், தீப்பெட்டி வாங்கினு வரணும். வண்டி எடுத்தாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக புதுப்பேட்டைக்கு தான் வண்டி எடுத்துகிட்டு போக போகிறோம். வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெண்டு இருக்குங்க, வளைஞ்சிருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உள்வாங்கியிருக்கு, இது மேலே தூக்கிருக்கு. ஓஎம்ஆரில் போயிடலாமா ஈசிஆரில் போயிடலாமா? ஓஎம்ஆரில் போயிடலாம். ஹெல்மெட் போட்டுக்கிட்டா? ஹெல்மெட் போட்டுக்கோ. என்ன 125ங்க, ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. இந்த வண்டியை தான் நான் ரிவ்யூ பண்ணணுன்னு ரொம்ப நாளாக நினச்சின்னு இருக்கிறேன். பட் ரிவ்யூ போட முடியல. வண்டி அப் அண்ட் டவுன் ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறேன். வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம்ல. ஃபுல்லானா மொத்தமாக ரெடி பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணலாம். இப்போ எப்படி ஹேண்டில் பார் பண்ணுறோம், அப்புறம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு வேலைனா அந்த ஒரு வேலையை கிளியராக முடிச்சுட்டு ஹேண்டில் பார் அந்த பிரச்சனை வராத மாதிரி வேலை முடிச்சுட்டு அடுத்த தடவை ஸ்டிக்கரிங், அடுத்த தடவை பெயிண்டிங் பக்காவாக ரெடி பண்ணி வண்டி வண்டி ஃபுல்லாக கழட்டி இது பண்ணிட்டு சாண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் அதெல்லாம் சாண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் வந்து பவுட்ரு கோட்டிங்கு ஃபுல்லாக பவுட்ரு கோட்டிங் கொடுத்தா அது என்ன ஒரு 7 ரூபா 8 ரூபா ஆகும். பெயிண்டிங் மொத்தமாக ஒரு 10 ரூபா இருந்தால் வண்டியை ஃபுல் பெயிண்டிங் பண்ணுறேன். அதுவும் வந்துட்டு என்ன கலரு? இதே கலர் பிளாக்கா? பிளாக் கலர், ஃபுல் பிளாக்கு. அலாய் வீல் மட்டும் இந்த கலரில் ப்ளூ கலரில் ஒரு மாதிரி மின்னல் வரா மாதிரி. மிஸ்டு முகேஷ், நான் பார்க்கவே இல்லைடா. எடுத்து முன்னாடி வச்சுக்கிறா. அதாவது ஒரு கடையில் டீ கடையா? நிப்பாட்டுறேன். கைஸ், இந்த வண்டி பக்காவாக ரெடி பண்ணி நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம 220 வேறு பக்காவாக ரெடி பண்ணோம். ஒரு ரூபா கையில் வச்சுருங்க. சில்லறையா? சில்லறை இல்லை, அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். இந்த டீ கடையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரியே இருக்குது, ஆனால் மழை வர மாட்டேங்குது. கிரிக்கெட் விளாட்லான்னு கிரவுண்டுக்கு போனால் மழை வர்ற மாதிரி இருக்குது, வேலைக்கு போனால் வெயில் அடிக்குது. சரியான வெயில் தானே? நான் தண்ணி கேன் தாண்டா போட்டேன். ரைடர் சரியான டிராஃபிக்காக இருக்குங்க. மணி நான் 12 இருக்கும்ல. வேறு கிளைமேட் வேறு ஃபுல்லாகுது. எல்லா இடத்துலையும் நிற்பாங்களா போலீஸு? நம்பர் பிளேட்டுங்கன்னா மொத்தம் கதை தெரியல. ரைடர்ஸ், என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்பர் பிளேட் இல்லை. அது வந்து கலண்டுருச்சுங்க. எடுத்து பேக்கில் வச்சுருக்கோம்.
அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே புதுப்பேட்டையிலே மாட்டிடலான்னு பார்க்குறோம். ஆனால் போகிற வழில போலீஸ் யாரும் பிடிச்சிட்டாங்கன்னா ஃபைன் போடாமல் விட மாட்டாங்க. பேக்கில் இருக்க நம்பர் பிளேட்டு. உன் ஃப்ரெண்டுடா இவன்டா ரேஸ் ஓட்டுறான் மாதிரி அவன் கூட 220 வச்சுருப்பானே அவன் அந்த அப்புறம் தினேஷ் ரேஸ் ஓட்டுறான்டா. இவன் இன்னொருத்தன் போகிறான் பண்ணுன்னு நினைக்கிறேன். எல்லாம் சில்லுன்னு போகிறாங்கப்பா. என்னடா பெட்ரோல் பங்க தூக்கிட்டானுங்க எதோடா? ரைடர்ஸ் எனக்கு வந்து ஒரு 125cc பைக் ஓட்டுற மாதிரியே இல்லைங்க. நல்லா இருக்கு, நல்லா பவர் இருக்குது வண்டியில். கண்ட்ரோலும் சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று அந்த ஹேண்டில் பாரும் அந்த கியர் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. நான் ஒரு வீட்டில் தண்ணி கேன் போடுவேன்டா. அந்த வீடு உள்ளே ஃபுல்லாக விண்டேஜ் பைக் தான். ஃபுல்லாக பழைய RX100 RD எல்லா வண்டியும் வச்சுருக்கான். அதுதான் ஓட்டாது அதுக்கப்புறம் தோணுது. ஏதோ ஒரு ஆர்வ கலரில் திரும்பிட்டேன். அதே என்ன சுற்றி என்ன சுத்தல்ல விட்டுருவோம் போல நீ கிட்டால. சரிக்குதுடா. அதான் அப்படியே சரி. ஐயா அப்போ நம்மளை ஒரு பெரிய யூடியூபர் நினச்சிருப்பானோ. டேய் நீ ஸ்ட்ரைட்டாக நான் சொல்கிற மாதிரி போடா. அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாகவே போகிறோம் ஓகேவா? ஏன்னா நம்ம தள்ளி போட்டுனே போகக்கூடாது தள்ள ஓகேவா? நம்ம வண்டி எல்லாத்துலேயும் போவோம். பள்ளத்தில் போவோம். பக்கத்து சந்தில் போயிடலாம்டா. பக்கத்து சந்தில் செம்மையாக இருக்கு பாடுறா. அங்கே ஒரு கலரு பர்பிள் நார்மல் ப்ளூ, இது வந்து லைட்டாக வெளுத்து போன ப்ளூ. ரைடர்ஸ் 3 கலரில் இருக்காங்க. என்னடா அங்கே லாஸ்ட்டாக வந்து டார்க் பர்பிள் கலரில் இருக்கு, லைட்டாக ப்ளூ, அடுத்த லைட்டாக வெளுத்து போன ப்ளூ. இங்கே என்னடா இங்கே பிங்க் கலரில் தெரியுது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வந்தா ஈஸியா ரைடர். செம்மையா இருக்குடா ரியாஸ் அதில் ஓட்டுறதுக்கு. வண்டி ஆனால் ஹேண்டிலிங் இருக்கு. காலை கீழே வைக்கலடா நான், ஹேண்டிலிங் நல்லா தான் இருக்கு. ஐயோ இப்படி போக முடியுமாடா? என்னடா எல்லா சைடும் நமக்கு அனுப்பிடுறாங்க. சில நேரத்தில் நின்றுதுடா வண்டி. இந்த காலேஜெல்லாம் விடுவானுங்களே அப்போல்லாம். ஆனால் இங்கே செம்மையாக ஜாட்ரு வரும் ஐயாவில். இங்கே சில நீ நார்மலாக எப்போ போனாலுமே இங்கே செம்ம கூட்டமாக இருக்கும்.
நானே எப்பவுமே ஏற மாட்டேன்டா, இந்த வாட்டி ஏதோ கோலாராக ஏறிட்டேன். அந்த பாய் கடைக்கு போயிடலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இல்லைடா, ஒருத்தர் சொல்லுவாருடா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் 220 வந்திருக்கு 220, இதுக்கு நாங்கள் இந்த வண்டியை லைட்டு மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவார். என் இன்ஸ்டாகிராமில் இருக்கு. நான் எங்கடா கைப்படு. ஐயோ என்ன ஆச்சுடா? தூக்குடா தூக்குடா தூக்குடா. குழந்தடா. ஐயோ வெளில வாங்க, வெளில வரல. குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தை அங்க இருக்கு பாருங்க. ஏரியும் ஏரியும் நீங்க வெளில வேணா ஃபர்ஸ்ட். ரைடர் சரியான ஆக்சிடென்ட்டுங்க. ஐயோ அந்த குழந்தைக்கு வாயிலேருந்து ரத்தம், மண்டை ஃபுல்லாக வீங்கிருச்சுங்க. அந்த குழந்தைக்கு மண்டை வீங்கிருச்சு பார்த்தியா? செம்ம கண்டாயிடுச்சு எனக்கு. ஆனால் அவன் போலீஸ் வந்தாங்களா இல்லையா? போலீஸு அவர் ஸ்பீடாக ஓட்டியிருக்காருடா வண்டியை, தெரியுதா? அவங்க ஸ்லோவாக போன்னு சொல்லியிருக்காங்க, அது கேட்காம இவர் ஸ்பீடாக ஓட்டியிருக்காரு. சைடில் காரோட அந்த இது கலந்தது. அதான் நானும் நினைக்கிறேன். காரோட இது கடந்துதா இல்லையா? பார்த்தியா இல்லையா நீ? காருக்காரன் தான் லைட்டாக தட்டா காரை இடிச்சு இப்படி கவுந்துருச்சு போல. சிக்கண்டா. ஐயோ ரைடர்ஸ், ஆட்டோவில் போகும்போது யாருன்னா ஸ்பீடாக ஓட்டினாங்கன்னா ஸ்லோவாக போக சொல்லுங்கள். என்னதுடா? ஐயோ ஐயோ ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே ரத்தத்தை பார்த்தா நமக்கு லைட்டாக ஒரு மாதிரி கை நடுங்கிற மாதிரி இருக்கும். ரைடர்ஸ், நம்ம கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது பேட்ரி, சார்ஜ் வேறு கம்மியாக இருக்கனால நான் உங்களுக்கு வந்து புதுப்பேட்டையில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. எப்படியோ ஒரு வழியாக புதுப்பேட்டை வந்துட்டோம் ரைடர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஹேண்டில் பார்ஸ்லாம் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 சொல்கிறாங்க இந்த மொத்த செட்டும். தெரியுதா? இந்த ரெஸ்டாக இருக்குல்ல, இங்கே எல்லாமே வந்து மொத்தமாக ஒரு 800 சொல்கிறாங்க. மாட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா ஆகுமாங்க. ரைடர்ஸ், எப்படியும் நாங்கள் போயிட்டு புதுப்பேட்டையில் போய் மாற்றிட்டு வந்துட்டோம். என்ன மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டில் பார் வந்து ஹோல்டர் இருக்குல்ல, இந்த ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 800. என்னங்க மழை பெய்யுது, உங்களுக்கு தெரியுதா மேகம் எப்படி இருக்குன்னு? சரியான மழைங்க. வரும்போது டக்குன்னு மழை பெஞ்சுது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபுல்லாக சேரு வேறு, ரோடு ஃபுல்லாக பெட்ரோல் இல்லாமல் வேறு நின்ட்டோமா. அப்போ தான் லிஃப்ட்டு கேட்டுன்னு வந்தோம். கரெக்டாக மெரினா பீச் அங்கே வந்து பெட்ரோல் இல்லாமல் நின்றதுனால லிஃப்ட்டு கேட்டுன்னு வந்தோம். யாருமே லிஃப்ட்டு தரலைங்க. அப்புறம் ஒருத்தர் வந்தார் டியூக்கில், அவர் சூப்பராக லிஃப்ட்டு கொடுத்து, பெட்ரோல் பங்கே பக்கத்தில் கிடையாது,
ஏதோ ஒரு சந்துக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு ஏதோ ஒரு ஷார்ட்கட் வழியாக ஒரு பெட்ரோல் பங்கை பிடிச்சி எங்களை விட்டார். அங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. மொத்தமாக இந்த வண்டி ஹேண்டில் பாரு, அப்புறம் இந்த லிவரு, இந்த க்ரிப்பு இதெல்லாம் மாற்றுறதுக்கு ஒரு 2000 கிட்ட ஆயிடுச்சுங்க. அப்புறம் இன்னொன்று மாற்றணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது எங்கடா லைட்டு, இங்கே ஒரு பார்க்கிங் லைட்டு மாற்றணும். அது பார்த்திங்கன்னா ஒரு லைட் மாட்டும் போது உள்ளே விழுந்துருச்சுங்க. இதுக்குள்ளே ஒரு லைட் ஒன்று விழுந்துருச்சுங்க. இது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழட்டி தான் எடுக்கணும் போல். அதனால் அப்படியே விட்டுட்டோம். 150 ரூபா கொடுத்து வாங்கினோம் பார்க்கிங் லைட்டு. எவ்வளோ ஆச்சு அந்த பார்க்கிங் லைட் வந்து? மழை வேறு பெய்யுது. ரைடர்ஸ், நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை ரைடர்ஸ்.